ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங் எல்லாமே டிப்ஸ், ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். பயங்கர பல்லு வலி ஆயிடுச்சுங்க திருப்பியும். இப்ப அப்புறம் என்ன பண்ணேன்னா, அப்படியே இப்ப ஒரு மாத்திரை போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் அதான் ஒரு மாதிரி வலி பயங்கரமா இருக்கு. என்னங்க பண்றது, இதுக்கு ஒரு நேரம் வர மாட்டேங்குது. நாளைக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி போகணும். இன்னைக்கு ஹஸ்பண்ட் வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்க. ஆனா அடுத்தடுத்து வேலைகள் இது நல்லா தானே இருக்கு, சரி அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப என்ன பண்றதுன்னே புரியலைங்க. இப்போ வந்து வலி கொடுத்துருச்சுங்க. இப்போ அதை மாத்திரை கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறம் அது ஒரு மாத்திரை தான் இருந்தது, அதை போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு இப்ப பரவாயில்லாம இருக்குது. ரொம்ப இங்க உச்சிய வலிக்குள்ள அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. இந்த பல்லு வந்து ரொம்ப இந்த இது இப்ப இந்த ஏஜ்ல வர்ற பல்லு கொஞ்சம் கிராஸா முளைச்சதுனால இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்றதுங்க. அதை வந்து புடுங்கினாதானா இல்லைன்னா, ஏன்னா அது வந்து கிராஸா இருக்குதான் வேற. அது போக குடஞ்சிருச்சு இல்லையா, அது வந்து வச்சுக்க கூடாது, புடுங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது வேற பயமா இருக்கா, அதுக்காகவே டிலே பண்ணிட்டு இருக்கேங்க. வலியும் தாங்க முடியல. அது இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டோம். 2 குழந்தைய பெத்தாச்சு ஆப்ரேஷன் பண்ணி. ஆனா இந்த பல்லு வலிக்கு போயிட்டு அது ஒரு பயமா இருக்கு. சென்சிட்டிவ் இல்லையா, வாய் இல்லையா, அதனால ஒரு இதுவாவே இருக்கு. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆனா இங்க உள்ள பல்லா இருந்ததா அந்த மாதிரி நினைக்கிறேன். எப்படின்னா பல்லு பிடிக்கிட்டு இங்க டொக்கு மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நமக்கு டொக்கு விழுந்த மாதிரிதான் இருக்கும். இதுல இது பல்ல வேற பிடிக்கிட்டோம்னா என்ன ஆகும்ட்டு. இது வந்து கடகாப்பல் இப்ப வந்து பல்லுன்றதுனால பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் வலி வந்து எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் புடுங்குறவங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கேங்க. அப்படி இருக்குது. ஆனா சீக்கிரமா இதுக்கு ஒரு வலி பண்ணணும். ஏன்னா உச்சி வலி ரொம்ப, தலைவலி பல்லு வலி எல்லாம் கொடூரமான வலி இல்லையா, இது எல்லாத்தையுமே சேர்த்து வலிக்கிறதுனால அப்படி இருக்குது. சோ அதான் நல்ல மழைங்க. காலையில இருந்து விட்டு 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 தொறு தொறுன்னு பெய்யுது. ஆனா இந்த வெக்கம் மட்டும் போகவே இல்லைங்க. அது வேர்த்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா விட்டு விட்டு மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்ப கூட பெஞ்சிட்டு தான் இருக்கு மழை நல்லா. ஆனா கொஞ்சம் ஓகே. இல்ல அந்த மழையும் வரலன்னா இன்னும் ரொம்ப ஹீட்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. ஆனா என்னன்னா, வெளியில போகையால சுதன்னு இருக்குது. மழை ஏதோ சொல்றாங்களா, கைப்புல இருந்தாலும் குத்தமா இருக்கு, இல்லைனாலும் குத்தமா இருக்குன்ற மாதிரி மழை வந்தா பிடிச்சிருக்குது. ஆனா அது வந்து அந்த மழை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தொறுன்னு கிடக்கும் பாருங்க, அது வந்து ஒரு மாதிரி அருவருப்பா எரிச்சலா வருங்க. யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டு இருந்தாங்கன்னா, டயட் ஃபாலோ, நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணிட்டு தாக்கா இருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். நம்ம வந்து சேலஞ்ச் வைக்கல அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி எவ்வளவோ சேலஞ்சஸ் ஷேர் பண்ணிருக்கோம். அதை வச்சாலும் நீங்க பார்த்து டெய்லி ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? சீக்கிரமா குறைச்சலாம். டெய்லி ஒரு வீடியோ அதே மாதிரி பாருங்க. நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் நானு. வீட்டுல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேல நம்மளோட சாப்பாடு வந்து இருக்காது. இதுக்காக மெனக்கெடுத்து செய்யற மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம வீட்டுல சமைக்கிறதுலே நமக்கு வந்து எப்படி சாப்பிட்டு குறைக்கலாம். அப்பதான் அது வந்து இப்ப ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கும் அப்படின்னு நமக்காக அது வெயிட் லாஸ்க்காக ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிடலாம். அதுவே நம்ம ஒரு ஃபேமிலியும் இருக்கும்போது எல்லாத்துக்கும் தனித்தனியா செய்யும் போது அது கஷ்டமா இருக்கும். சோ அதனாலதான் நான் ஃபேமிலிக்கு பண்றதுலயே நமக்கு எப்படி பெஸ்டா செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். சோ அதனால டெய்லி நிறைய போட்டிருக்கேன். நீங்க வெயிட் லாஸ் ஒரு பிளேலிஸ்ட்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரமா, சரிங்களா? சூப்பரா குறைச்சிடலாம். மெயின் பேசிக் ஒரே ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்றது, வெயிட் லாஸ்க்கு நிறைய தண்ணி குடிக்கணும், கரெக்டா நைட்டு தூக்கம் இருக்கணும், பகல்ல தூங்கக்கூடாது, அப்புறம் 1 மணி நேரம் நல்லா வாக்கிங், டயட் நான் சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு பதில் ப்ரௌன் ரைஸ், மில்லட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட இதுல வந்து கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி எப்பவுமே குடிங்க, அது எப்பவுமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சொரக்காய் ஜூஸ், தொப்பை குறையிறதுக்கு நீர்க்காய்கள் இருக்கு இல்லையா, வெண்பூசணி ஜூஸ், இதெல்லாமே குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் சுகரோ இல்ல எந்த வகையான சுகருமே எடுத்துக்க கூடாதுங்க. நான் அதுதான் சொல்வேன். பால், இந்த டீ அது எதுவுமே குடிக்க கூடாதுங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணாலே சூப்பரா குறைக்க முடியும். அதுக்காக ஐயோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க. டேஸ்டா சாப்பிட்டே நம்ம குறைக்க முடியும். அதுதான் நம்மளோட சேனலோடது. நீங்க பிளேலிஸ்ட்ல இருக்குது பாருங்க. அது போக டெய்லி வீடியோஸ்ல நானுமே வந்து டிப்ஸ் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? கருப்பு கவுனி அந்த கொள்ளுக்கஞ்சி வீடியோ வந்து 2000 2K லைக் வந்திருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவேங்க
நல்ல ஒரு டேஸ்டியாவும் இருக்கும். இன்ஸ்டன்டா அது ஒரு தடவை அரைச்சு வைக்கிற ப்ராசஸ், வறுத்து அரைச்சு அது வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் காலைல கூட அதை வந்து பண்ணி குடிச்சிடலாங்க. அவ்வளவு ஃபில்லிங்கா டேஸ்டா இருக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சிக்கா. நான் அடிக்டே ஆயிட்டேன் அந்த மாதிரி. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க இன்னும் பண்ணல அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களோட இதுல இருக்கணும். நீங்க ஒரு சில நேரம் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி, சரிங்களா? ஒரு சில நேரம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேற எடுத்துட்டீங்க அப்படின்னா மதியத்துல அது ஒரு போர்ஷனா ஒரு 2 கிளாஸ் குடிக்கலாம் நீங்க நல்லா. அந்த மாதிரி பாத்துக்கோங்க, ரொம்ப நல்லது கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி. அவ்வளவு நல்லது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கொள்ளு வந்து சூடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. அது நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா மத்த விஷயங்களும் சேர்த்துதானே சாப்பிடுறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம்ல, அதுல எல்லாமே சரியாயிடும். நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் வரும்போது நிறைய தண்ணியும் குடிக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது, சரிங்களா? நம்ம வந்து எதுவுமே அளவா தானங்க எடுத்துக்கிறோம். அளவுக்கு மீறினால்தான் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அளவா தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வெயிட் லாஸ். நம்ம ஹெல்தியான முறையில கம்மியா சாப்பிடுறோம், கரெக்டான ஒரு அளவுலையும் கரெக்டானதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம். ஸோ இதுதான் வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால நீங்க ஒரி பண்ணிக்கிறாதீங்க, சீக்கிரமா செய்யுங்க, சரிங்களா? இந்த ஒரு விஷயம் உங்க வீட்டுல கண்டிப்பா வச்சுக்கோங்க வெயிட் லாஸ்க்காக. அதை தான் நான் சொல்வேன், கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி மிக்ஸ். இன்னும் நீங்க அதை அரைக்கல, ட்ரை பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெல்லி தமிழச்சி கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி ரெசிபின்னு போட்டீங்கன்னாவே வருங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல. அதை பார்த்து செஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நேற்று போட்டிருந்த இந்த ஸ்கை ப்ளூ கலர் டிஷர்ட் கமெண்ட் பர்த்டே அன்னைக்கு போட்டது, அதுதான் வந்து நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எவ்வளோ எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஐ திங்க் அது 250 அந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸா வந்து ஒரு 2 டிஷர்ட், ஒரு பிளாக், இந்த இதுவும் இப்ப ரீசெண்டா வந்து கல்யாண நாளுக்கு வந்து சர்ப்ரைஸா ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஒரு பிங்க் டிஷர்ட் போட்டிருப்பேன் அவருக்கு, அது கொஞ்சம் லூஸா. அந்த ஜீன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்பெல்லாம் தோணுதோ ஏதாவது ஒரு ட்ரெஸ் பிடிக்குதுன்னா அது ஆர்டர் பண்ணிடுவாரு. ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸா கொடுத்துருவாரு. சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது, அது எப்பவுமே அது ஏதாவது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தாருன்னா அதை ஆர்டர் பண்ணிடுவாரு. நானும் போட்டுக்கிருவேங்க. ஸோ அந்த மாதிரிதான் இது வந்து பர்த்டே, இது கல்யாண நாளுக்கு ஆல்ரெடி ஒரு பட்டு சேரில் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா இந்த 2 டிஷர்ட்டும் வந்து அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அதுதான் நேர்ல அன்னைக்கு போட்டேன் நானு. ஸோ நம்ம என்ன அன்னைக்கே போடுறது கிடையாது, எதுக்காக வாங்கி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு போடுறது கிடையாது. அது இன்னொரு விசேஷத்துக்கு போடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம வெளியில எங்கெங்க போறோம், அன்னைக்கு என்னைக்காவது ஒரு விஷயம் இருந்தாதான் போறோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் அதை அந்த மாதிரி அடுத்த ஏதாவது ஒரு விசேஷம் வரையில அப்படி போட்டுக்கிறது. அன்னைக்கு போட்டிருந்த அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சுடிதார் பண்ணி போட்டிருந்தேன் இல்லையா, குர்த்தா செட் மாதிரி, அதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது எவ்வளோ இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது வந்து இங்கே தாங்க லோக்கல் ஸ்டோர்ல வாங்கினோம். 1000 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கினோம். எங்கள் சித்தி வந்திருந்தாங்க, அவங்க கிஃப்டாக தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்குதுங்க. நான் சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்க போறோம் இல்லையா பிஸ்னஸ், அதனால அதில் வந்து நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன் நான். ஸோ அதனால சீக்கிரமா வரேன். வெயிட் லாஸ் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டரு. கண்டிப்பா போட்டுடலாம், கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறேன் நான் டைம். ஆல்ரெடி 1 மந்த் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல நம்ம முடிச்சு. ஆமா, இன்னும் ஆகல, 20 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமா போடலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும்னா நான் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன். ஏன்னா அது அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு வியூஸ் இல்லை அந்த மாதிரி உனக்கு மன உளைச்சல் ஆகுதுங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும் இல்லையா நம்ம. அதுக்கு இது நார்மலாவே போட்டுட்டு அதே வியூஸ் வருதுன்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனாலதான், சரிங்களா? ஏன்னா நான் இப்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேனா. அப்படிங்கும்போது நான் இதுக்காக நான் 2 வேலையை செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் நான் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி அவ்வளவு டஃப் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் அதுல எனக்கு சக்சஸ் ஆகுச்சு, இதனால எனக்கு பெனிஃபிட் ஆச்சுன்னா அது ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம செய்யற வேலையோட பாரம் வந்து நமக்கு தெரியாது. அதுதான் ஒரு இது. நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட்டாலும் அதே தான் வருது, நார்மலா வீடியோ போட்டாலும் அதுதான் வருதுன்ற மாதிரி இருக்கும்போது அது இதுவா இருக்கு. கொஞ்ச நாள் நானே மைண்ட் செட் பண்ணிட்டு வருவேன். சரிங்களா? சரிங்க, வேற எதுவுமே நீ கமெண்ட் இல்ல. ஆல்மோஸ்ட் நீ கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு, வேற எதுவுமே இல்ல. கவனோட பர்த்டேக்கு தாங்க இன்ன வரைக்குமே விஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, சரிங்களா? அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் பிறந்தநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சாட்டர்டே சண்டே லீவ் முடிஞ்சு இந்த மண்டே வந்து ஆரம்பிச்சாலே வந்து கிர்ன்னு இருக்கும்.
அந்த மாதிரி தான் இருந்தது. காலைல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு. 59.50 வந்து இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் காஃபி குடிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அதனால வந்து பிளாக் காஃபி தான் வந்து இன்னைக்கு வந்து குடிக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி நான் வித்தவுட் சுகர் குடிச்சே பழகிடுச்சு. ஸோ அப்படிதான் வந்து நான் எப்போவுமே குடிப்பேன். ஸோ அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க டக்கு டக்குன்னு. ஒரு சைடு ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சிக்கிட்டே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் தோல் சீவிட்டு இருக்கிறேன். ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும் பால் ஆத்துறதுக்காக அதை வந்து ஊற்றி எங்கிட்ட வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அந்த அன்னைக்கு நகெட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அதோட பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இந்த மாதிரி தோல்லாம் நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து லைட்டாக உப்பு மட்டும் போட்டு கிளறிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிளாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்புறம் சரி அது இடையில அது வேகிற டயத்தில் டக்குன்னு இவனுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு வந்து சிம்பிளாக அப்படியே உப்பு போட்டு தான் பொரிச்சிருக்கேன். இன்னும் நம்ம 2-3 விதமாக வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் தம்பிக்கு அந்த நகெட்ஸில் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் சோஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த சிப்ஸ் எல்லாமே பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். சின்னவன் எந்திரிச்சு அவனுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வாழைப்பழம் வந்து வச்சு விட்டுறது, டெய்லியும் ஒரு வாழைப்பழம் வந்து கொடுத்துட்றது. அப்புறம் கொடையை எடுத்துக்கிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. ஆட்டோக்கார பையா வர சொல்லி அவர் கூட தான் அனுப்பிச்சு வச்சோம். கொஞ்ச நேரத்துல வந்து பயங்கர மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது மழை சீசனுங்க, இனி அப்படிதான் இருக்கும் இங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி காஃபிக்கு பால் வந்து ஃபர்ஸ்ட் காய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம உளுந்தங்கஞ்சி தான் இன்னைக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உளுந்தங்கஞ்சி மாவு நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து கரைச்சிட்டு கிண்டிட்டு இருக்கேன். ஸோ காஃபி வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி வந்து பார்த்தீங்கன்னா காஃபியும் அது கூட பிரெட் டோஸ்ட்டும் தான் அவருக்கு வந்து பிடிக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எனக்கும் அம்மாச்சிக்கு தான் உளுந்தங்கஞ்சி. அது வந்து எனக்கும் அப்புறம் தருணுக்கு கொடுப்பேன், சின்ன பையனுக்கு. சம்டைம் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிடுவாங்க. நாட்டு சக்கரை பால் வந்து சேர்த்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா. அதுக்கப்புறமா சரி நேற்று வச்ச தால் இருந்தது, அதையும் சூடு பண்ணி வச்சிடலான்னு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், சூப்பராக நம்மளோட உளுந்தங்கஞ்சி நாட்டு சக்கரை பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய கப் அளவுக்கு நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டா வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து காலையிலே வந்து சூப்பராக கொஞ்சம் வெதுன்னு குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா உப்பு போட்டு குடிங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டோம்னா அந்த டைம் வேலை முடிஞ்சிடும் இல்லையா. அதுக்கப்புறமா தான் அம்மாச்சிக்கே வந்து கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சு, ஏன்னா காலைல சீக்கிரமே பண்ணிட்டேன். ஸோ அதனால உளுந்தங்கச்சியும் காஃபியும் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமா கையோட சரி மிஷின்ல துணியை போட்டு விட்டுருவோம். கிளைமேட் இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது, வீட்டுக்குள்ளேயாவது நம்ம வந்து ஃபேனை போட்டு மாடி இருக்க ரூம்ல காயப்பட்டுக்கலான்ட்டு துணியை போட்டு விட்டு வந்துட்டு நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டேன் நான், சரிங்களா. அவ்வளோதான். தலையிலையுமே எண்ணெய் வச்சு பின்னி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி 11 மணி போல் டீ காஃபி கொடுப்போம் இல்லையா அம்மாச்சிக்கு, ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து இஞ்சி டீ மாதிரி தான், மசாலா டீ மாதிரி வந்து போட்டேன் நான். சாங்ஸ் வந்து ஹஸ்பண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாங்க. ஸோ அதனால அவங்கள்ட்ட பேசிட்டே வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி மாடியில் போட்ட மிஷினில் போட்ட துணி எல்லாமே அள்ளி இந்த மாடி ரூமில் அழகாக விரிச்சு விட்டு ஃபேனை போட்டு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி அரிசி களைஞ்சி ஊற வச்சிடலாம், அப்புறமா சோறுக்கு வச்சு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நேற்று வந்து அம்மாச்சி மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கீரை வந்து பறிச்சு கொடுத்தாங்க. அது எல்லாமே ஆஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி அப்படியே ஆஞ்சதே கட் பண்ண மாதிரியே இது பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து இது மாதிரி வாஷ் பண்ணிட்டு பொடியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் குக்கர் வந்து சரி சோறை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு அடுப்பில் வந்து வச்சு விட்டுட்டேன் விசில் போட்டு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து கீரைக்கு தேவையான அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு சிம்பிள் கீரை பொரியல் தாங்க. ஒரு கடாயில எண்ணெய் சுருப்பிட்டு சீரகம் வரமிளகா வெங்காயம் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கீரையை நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்க போறோம். நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க கீரையில தேங்காய் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் போடாம நம்ம வந்து தேங்காய் வெறுவாயில சாப்பிடலாங்க. ஆனா அந்த மாதிரி பொரியல்ல சேர்த்து சாப்பிடும் ஃபேட் வந்து அதிகமாகும். ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து பப்பாளி பழம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடலான்ட்டு ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கும் போது நல்லா இருக்கும், ஸ்கின்னுக்கு ஹேருக்கு உடம்புக்கு நல்லது, வெயிட் ரொம்ப நல்லது. ஸோ அந்த பப்பாளியை சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் இந்த விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. கீரையும் வதங்கிடுச்சா கடைசி உப்பு மட்டும் போட்டு அப்படியே கிளறி விட்டோம். சூப்பரான தண்டைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கீரை பொரியலுக்கு மட்டும் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போடணும். முன்னாடியே போட்டால் அதிகமாயிடும், இல்லாட்டினா வந்து கசத்தை ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிடும். ஸோ அவ்வளோதான், கீரை பொரியல் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கொஞ்சம் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முட்டை பொரியல் சாப்பிடணும் போல இருந்தது. அதை பண்ணிட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து தம்பியை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நமக்கு போற வேலை இல்லை.
அதனால அதுக்கப்புறம் சரி முட்டை பொரியல் வந்து ஒரு சிம்பிளா நான் எப்ப பண்ணுவேன் இல்லையா, ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சமா கடுகு போட்டுட்டு வரமிளகா போட்டுட்டு அது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து முட்டை உப்பு போட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வரமிளகா ஃபிளேக் அவ்வளோ சூப்பரா இருக்கும். முட்டையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணா சோறும் நல்லா பூ போல ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தாலையும் சூட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ தால் இருக்குது, ஸோ இதை வச்சு சூப்பரா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அம்மாச்சிக்கு தால், அப்புறம் முட்டை பொரியல், கீரை பொரியல், ரைஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு நானும் சாதம், தால், முட்டை பொரியல், கீரை பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து போட்டு கொடுத்தாச்சு. அவங்களும் உட்காந்து சாப்பிட்டாங்க. எங்க கூடயே நாங்கள் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தில் கழுவுறும் போது தவனும் வந்து தட்டு போட்டுட்டு அவங்களும் கழுவுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பொங்கடா பொங்கடா நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி போட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஷார்ட்ஸ் போடுறதுக்காக வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. கவனை வந்து டியூஷன்ல விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவரை வந்து விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி எனக்கு வந்து மழை ஒரு மாதிரி இருந்தா சரி அகெயின் ஒரு பிளாக் காஃபி குடிக்கணும் போல இருந்தது. ஸோ இதெல்லாம் பிளாக் காஃபி போட்டு குடிச்சேங்க. பாருங்களேன் மழையை பாருங்களேன் எவ்வளோ இருட்டிட்டு வந்துருச்சு பாருங்களேன். மழை அப்படி அந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. ஸோ அதனால மழையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து காஃபி வந்து குடிச்சிட்டு இருந்தேன் நான். நல்லா இருந்தது. வித்தவுட் சுகர் குடிச்சே பழகிடுச்சு பிளாக் காஃபி. ஸோ அதனாலதான் அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து கொடுத்தாச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேகி வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதாவது கோதுமையில செஞ்ச மேகி தான் சரிங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடமிளகா, கேரட்லாம் போட்டு நைட் டின்னர் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பல்லு வலி ஆயிடுச்சு அதனால. ஸோ அது வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நான் டின்னர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ நல்லா இருந்தது டேஸ்டா, அந்த மலைக்கு இதமா நல்லா இருந்தது. இந்த மாதிரி மில்லட்ஸ்ல அதுக்கப்புறம் கோதுமையில எல்லாம் கிடைக்குது. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு முட்டை போட்டு இப்படி சாப்பிடலாம் சரிங்களா. அழகா ஹார்ட் ஷேப்ல வந்து வச்சு கொடுத்தாங்க ஹஸ்பண்டு. சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு என்ஜாய் பண்ணி. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. சரி கையோட அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன் நான் இன்னைக்கு. சீக்கிரமா டின்னர் எப்பவுமே முடிச்சிடுங்க சரிங்களா. ஸோ அதான் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. வெயிட் லாஸ்ல தான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட்டு. ஹெல்த்தியாக சாப்பிட்றதோட ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்தா மிக்க நன்றி. பாய்.